ஸோ நேற்று வந்து நம்ம புன்னக்காயில் மீன் வாங்கி விற்றுருந்தோம். என்ன மீனா சாலை மீன் வாங்கி விற்றுருந்தோங்க. அதோட லாபத்தை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து மீன் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம்னா 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஸோ 500 ரூபாய்க்கு வாங்கும்போது நம்ம வந்து சின்ன முதலாளி அப்படிங்கிறனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டு நல்ல மீனை பார்த்து வாங்கணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அங்கே ஏலம் விடுவாங்க. 200 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் ஏலம் விடுவாங்க. நம்ம வந்து நம்ம ரேஞ்சுக்கு என்ன ஏலமோ அதை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஏலம் வந்து கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு ஒரு ஏலம் வந்துச்சு. அதில் வந்து 150 சாலை மீன் இருந்துச்சு. அந்த 150 சாலை மீனை வாங்கினா அந்த 150 சாலை மீனில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வேங்கலாம் அடிபட்டு ஒரு மாதிரி பிஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் வேஸ்டேஜ்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு ஏலம் வந்துச்சு. அது வந்து 200 ரூபாய்க்கு வந்துச்சு. அதில் 110 சாலை இருந்துச்சு. அதில் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் மொத்தம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் கஸ்டமர். எனக்கு ஒரு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 100 மீன் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 300 ரூபாய்க்கு எடுத்த மீனை வந்து தரம் பிரிச்சுட்டு 40 வேஸ்டேஜ் போக இந்த 100 மீன், அதாவது 110 மீன் இருந்துச்சு. 110 மீனை வந்து கொடுத்துட்டேன். எவ்வளோக்கு கொடுத்தேன்னா 300 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ 200 வந்து 200 ரூபாய்க்கு எல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா. அதை வந்து ஒருத்தங்க ஒரு 3 ஃபேமிலி 100 ரூபாய்க்கு கேட்டாங்க. 100 ரூபாய்க்கு நம்ம 20 மீன் கொடுத்தோம். அப்போ 20 மொத்தம் 60 மீன் போயிடுச்சு. மீதி வந்து 50 மீன் இருக்கு. இன்னொரு 2 கஸ்டமர் வந்து 10 மீன் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம 50 ரூபாய்க்கு 10 மீன் கொடுத்தோம். அப்போ செகண்ட் எடுத்து இந்த ஏலத்தில் எடுத்த மீனை வந்து நம்ம எவ்வளோக்கு கொடுத்தோம் அப்படின்னா 300 + 2 50 மொத்தம் 400 ரூபாய்க்கு கொடுத்தோம். நம்ம அசல் வந்து 200 ரூபா, லாபம் 200 ரூபா. மொத்தம் நமக்கு வந்து 400 ரூபாய் லாபம். 2 பேரும் மீன் வாங்க போயிருந்தோம். 2 பேருக்கு எவ்வளோ 200 ரூபா பிரிச்சுருன்னு கேட்டால் 200 ரூபா பிரித்து கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போனோம்னா பைக்குக்கு பெட்ரோல் போயிட்டு, ஸோ பைக்குக்கு பெட்ரோல் போக என் ஃப்ரெண்டுக்கு வந்து 200 ரூபாய் கொடுத்தேன். நான் 100 ரூபாய் எடுத்துட்டேன். பெட்ரோலுக்கு 100 ரூபாய், 400 ரூபாய். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், லாபம் எவ்வளோன்னு கிடைச்சது பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 ரூபாய் கிடைச்சிது. மொத்தம் வந்து 400 ரூபாய் லாபம் கிடைச்சிது. 400 ரூபாய் பிரித்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது நான் வீடியோ மூலமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டமாகிறதுக்கு இப்படி 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து சரியான பிஸ்னஸை தேர்ந்தெடுத்தால் வந்து லாபம் பார்க்கலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன். சரி, நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் லாபத்தை பற்றி மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. கஸ்டமர் நிறைய ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. குறை சொன்னால் தானே ஒரு பிஸ்னஸ் வந்து மேலே போகும். அந்த குறையை வந்து அடுத்த தடவை கொடுக்கும்போது எப்படி அதை நிறைவு பண்ணி ஃபுல் ஃபீட்பேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகுங்க. ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை மீன் வாங்கி விற்கும்போது 150 ரூபா தான் லாபம் கிடைச்சிது. 2வது தடவை மீன் வாங்கி பார்க்கும்போது 400 ரூபாய் லாபம் கிடைச்சி. இதுலேருந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் நாளோட செகண்ட் நாள் வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு. அதில் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு வந்து இன்னும் சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.